Good evening to all. Today topic seasons. பருவகால நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது பருவகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய சீசன் ஒரு 4 டைப்ஸாக இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். The meteorologist recognize the 4 distinct seasons in India. They are இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காலநிலைகளை, அதாவது பருவநிலைகளை மெட்ராலஜிஸ்ட் வானிலை ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேட்டகரியாக அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், ஜனவரி டு பிப்ரவரி மந்த். இந்தியாவுடைய சீசன் அப்படின்றது மெட்ராலஜிஸ்ட்டு ஒரு 4 கிளாஸிஃபிகேஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்ட் ஆர் கோல்டு வெதர் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய மந்த் ஜனவரி டு பிப்ரவரி. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன். இந்த ஃப்ரீ மான்சூன் ஆர் அது என்னென்னு சொன்னால் ப்ரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க. மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் அண்ட் வெதர் சீசன், மார்ச் டு மே அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய காலநிலை சம்மர் அல்லது ஹாட் வெதர் சீசன் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், ஜூன் டு செப்டம்பர். ஃபோர்த் ஒன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், அக்டோபர் டு டிசம்பர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் அப்படின்றத ஒரு 4 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய மெட்ராலஜிஸ்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், செகண்ட் ஒன் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், தேர்ட் ஒன் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், ஃபோர்த் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆர் அக்டோபர் டு டிசம்பர். இதில் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கில் இந்த சீசனுடைய மந்த்து கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அது எந்த மந்த்துன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்றது என்ன சீசன் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று மந்த்தை மென்ஷன் பண்ணி சீசனோட நேமை கேட்பாங்க, அப்படி இல்லைனா சீசன் கொடுத்துட்டு அதோடைய பீரியட் எப்போ அப்படின்றது உங்களுக்கு கேட்பாங்க. இது முக்கியமான ஒரு 2 மார்க் கொஷின் ப்ளஸ் ஒரு 1 மார்க் இதிலேருந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன். வின்டர் சீசன், during this period the vertical rays of the sun fall tropic of Capricorn which is far away from India. The winter seasonல பார்த்தீங்கன்னா tropic of Capricorn இந்த வகையான கோடுகள் மூலமாக இந்தியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. சன்ரேஸ் வெற்றிக்கலாக விழாமல் ஹரிசாண்டலாக ரீச் ஆகும்போது இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் அப்படின்றது உருவாகுது. அதாவது சன்ரைஸ் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இடத்துல வெற்றிக்கலாக விழும்போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் ஜோன் ஆகவும், ஹரிசாண்டலாக விழக்கூடிய பகுதிகளில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு வெப்பம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கும். அந்த பகுதிகளுக்கு பேர் தானே சொல்லணும்னா வின்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், இந்த வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன் உருவாகிறதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் எந்த இடத்துல ஹரிசாண்டலாக விழுதோ அந்த இடங்களில் வின்டர் சீசன் அப்படின்றது உருவாகும். டியூரிங் திஸ் பீரியட் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால் ஓவர் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. ஹென்ஸ் இந்தியா ரிசீவ்டு த ஸ்லாண்டிங் சன் ரேஸ் விச் ரிசல்ட் இன் லோ டெம்பரேச்சர். இந்தியாவில் எந்த இடங்களில் சன்ரேஸ் ஸ்லாண்டிங்காக ரிசீவ் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு என்ன ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர், மிக குறைவான வெப்பம் மட்டுமே அந்த இடத்துல பதிவாகும். The cold weather season is characterized by clear skies, fine weather, light northerly winds, low humidity and large daytime variation of temperature. இந்த சன்ரைஸ் ஸ்லாண்டிங்காக விழக்கூடிய பகுதிகளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அப்படின்றது வெரி லோவாக இருக்கும்போது அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கோல்டு வெதர் சீசன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். இந்த கோல்டு வெதர் சீசனுடைய கேரக்டரிஸ் அப்படின்னா என்னென்ன? கிளியர் ஸ்கை,
ஃபைன் வெதர், லைட் நார்த்லி winds, லோ இம்யூனிட்டி, குறைவான அளவில் ஈரப்பதம் இருக்கக்கூடியது அண்டு லார்ஜ் டே டைம் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். During this season, a high pressure develops over North India and a northwesterly wind blows down the Indus and Ganges valleys in South India. இந்தியாவுடைய நார்த் சைடில் சன்ரைஸ் ஸ்லாண்டிங்காக ரிசீவ் ஆகிறதுக்கும் ரீச் ஆகிறதுக்கும் முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ரேகை அப்படின்ற ஒரு லைன் தானாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த லைன் பாஸ் ஆகும்பொழுது சன்ரைஸ் அந்த இடத்த வந்து என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுது. டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகோன், இந்த மகர ரேகை அப்படின்ற இந்த லைன் மீது ஸ்லாண்டிங்காக விழும்பொழுது அந்த இடத்துல எதுன்னு உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பனி பிரதேசங்களாக உருவாகுது. இந்தியாவுடைய நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். சம்மர் சீசனில் நமக்கு இருக்கக்கூடிய அதே டெம்பரேச்சர் சவுத் சைடில் 40 டிகிரி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டெல்லியில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 30 டிகிரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சன்ரைஸ் என்னவாக இருக்குது, ஸ்லாண்டிங்காக ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், த மெயின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஃப்ரம் த நார்த் டு சவுத், த டிக்ரீஸ் பிகினிங் ஷார்ப் இந்த மூவ்ஸ் நார்த்வேர்ட்ஸ் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. டெம்பரேச்சர் எந்த இடங்கள் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் பார்ட், இந்தியாவுடைய சவுத் சைடில் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. நார்த்து டு வெஸ்ட் சைடில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய டெம்பரேச்சர் அப்படின்றது சம்மர் சீசனில் டிக்ரீஸ் ஆகுது. த மீன் டெய்லி மினிமம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆஃப் 22 டிகிரி செல்சியஸ் இன் த எக்ஸ்ட்ரீம் சவுத். டெய்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சவுத் சைடில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மினிமம் டெம்பரேச்சர் குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் டு 10 டிகிரி, அதாவது பார்த்தீங்கன்னா 22 டிகிரி குறைந்தபட்சமாக இருக்கும். அதற்கு மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்றது பதிவாகலாம். ஆனால் இதே டைமில் நார்த் சைடில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி இன் த நார்த்தன் பிளைன்ஸ் அண்டு 6 டிகிரி இன் பஞ்சாப். நார்த்து சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளைன்ஸ் சமவெளி பகுதிகளாக இருக்கலாம். நார்த்து ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டிகிரி செல்சியஸாக இருக்கலாம். இதே டெம்பரேச்சர் சவுத் சைடில் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. மினிமம் குறைந்தபட்ச செல்சியஸ் எவ்வளோவா இருக்குன்னா 22 டிகிரி. இதுவே பஞ்சாபில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிகிரி செல்சியஸ். ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு சில இடங்கள் வெரி லோவாகவும் ஒரு சில இடங்கள் ஹையாகவும் இருக்குது. இப்போ வெரி லோவாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் அல்லது கோல்டு வெதர் சீசன் அப்படின்றது கிரியேட் ஆகுது. The rain during the season generally occur over the western Himalayas, Tamil Nadu and Kerala. Western disturbance and associated with throw in the westerlies are main bearing system, northern part of the country. The jet stream plays a dominant role bring these disturbance to India. This disturbance casts rainfall in Punjab, Haryana, Himachal Pradesh, snowfall in Hill and Jammu and Kashmir. This rainfall is very useful for the cultivation of winter wheat. பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் டாமினேஷன் மூலமாக, அதாவது ஜெட் ஸ்ட்ரீமோட ஆதிக்கத்தின் மூலமாக இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான பனிக்காற்று வீசுவதால் அந்த இடத்துல அதிகமான அளவில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஈரப்பதம் இருக்கிறதுனால இது எதற்கு ஒரு சூட்டபிளான ஒரு கல்டிவேஷன் ரீஜனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோஸ் இருக்குது. பனிப்படர்ந்த பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் சில்னஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் வீட் கல்டிவேஷனுக்கு இந்த சீசன் அப்படின்றது ஒரு ஏற்ற உகந்த சீசனாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.